கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். Therefore the Lord God said, Look, I have laid a stone in Zion, a tested stone, a precious cornerstone, a sure foundation. The one who believes will be unshakable. ஆதலால் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே, இதோ சீயோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன். அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் தீர்மானமான அடையாளமாகவும் கூறப்பட்டுள்ளது. இதை சிம்பாலிக் ப்ராஃபசி என்று கூறுவர். அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவன் தன் மக்களுக்கு ஒரு அஸ்திபாரம் ஏற்படுத்துவதை குறிக்கிறது. கல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 9:33 வாசிக்கிறோம். இயேசு சிலருக்கு பாதுகாப்பான பாறையாகவும் சிலருக்கு தடையாகவும் இருக்கிறார். அவர் மீது விசுவாசம் இல்லாதவர்கள் இடறுகிறார்கள். இங்கு சீயோன் என்பது எருசலேமை குறிக்கும். ஆனால் ஆவிக்குரிய வகையில் தேவனுடைய ராஜ்யத்தையும் சபையையும் குறிக்கிறது. அது பரீட்சிக்கப்பட்டதும், அதாவது இந்த கல், அதாவது இயேசு கிறிஸ்து பல வகைகளில் சோதிக்கப்பட்டார். மனுஷராக பிறந்து பாவமில்லாமல் வாழ்ந்தார். சித்தமாய் வெறுப்பையும் நிம்மதியையும் அனுபவித்தார். அதனால் அவர் பரீட்சிக்கப்பட்டவர். விலையேற பெற்றதும். இயேசு தேவனுக்கு மதிப்பு மிக்கவர். மனிதர்களால் தவிர்க்கப்பட்டாலும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று பேதுரு கூறுவதை அவரின் 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல். மூலைக்கல் என்பது கட்டிடத்திற்கான முக்கியமான துவக்க பாகம். இயேசு சபையின் அடித்தளமாகவும் மூலைக்கல்லாகவும் இருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான்
என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர் எவரும் வெட்கப்பட மாட்டார்கள், தோல்வியுற மாட்டார்கள், பதற மாட்டார்கள். இது ஒரு நிச்சயமான உறுதி. இயேசுவில் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு நிலை குலையாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று ரோமர் 10:11 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இயேசுவே அஸ்திபாரமாக, சபையின் அடித்தளமாக இருக்கிறார். தேவனால் பெரிதும் மதிக்கப்பட்டவர், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர். தேவ சபை ஒரு கட்டிடமாக காட்டப்படுகிறது. அதில் இயேசு மூலைக்கல்லாக இருக்கிறார். அதாவது அவர் இல்லாமல் அடித்தளம் இல்லை. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்ற சத்தியத்தின்படி கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் எந்த மானுடமும் உண்மையான அடித்தளமாக இருக்க முடியாது. இது தேவனால் வைக்கப்பட்ட அடித்தளம். இது மனித உருவாக்கம் அல்ல. தேவன் தான் விருப்பப்பட்ட முறையில் இக்கல்லை வைத்தார். இது யாராலும் அகற்ற முடியாதது. இயேசுவின் பரிசுத்த வாழ்க்கை சோதனைகளை எதிர்த்து வென்றதை குறிக்கும். அவர் சாத்தானால், மனிதர்களால், தேவனால் மும்மடங்கில் பரிசோதிக்கப்பட்டவர். இயேசுவின் வார்த்தை, கொடைகள், மீட்பு அனைத்தும் நிலைத்தவை. தேவனின் வாக்கு தத்தங்களில் நம்பிக்கை வைத்தவர் வெட்கப்பட மாட்டார்கள். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் துணிவாக இருப்பார். சுருக்கமாக சொல்வதானால், இயேசு கிறிஸ்துவே தேவனால் வைக்கப்பட்ட விலையேறிய மூலைக்கல். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் ஒருவரும் நிலை குலைய மாட்டார்கள், பதற மாட்டார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் இயேசுவை அஸ்திபாரமாக கொண்டவர்கள் உறுதியாக நிலைத்திருப்பார்கள். அவர் மேல் விசுவாசமாய் இருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பதறாமல், தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார் என்ற பரிபூர்ண நம்பிக்கையுடன் அவர் சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைக்காக பொறுமையுடன் காத்திருப்பார்கள். நாமும் இப்பொழுதே அதே நம்பிக்கையுடனும் அதே பொறுமையுடனும் அவரது சமூகத்தில் அமர்ந்து அவரை துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இன்று நாங்கள் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் உறுதியாக நிற்கிறோம். நீங்கள் சீயோனில் வைக்கப்பட்ட அந்த அஸ்திபாரமான விலையேற பெற்ற மூலைக்கல்லாகிய இயேசுவின் மேல் எங்களை நிலைத்திருக்கச் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பதறாமல் நம்பிக்கையில் வலிமை அடைய உம்மையே நாடுகிறோம். உம்முடைய வார்த்தையின் வாக்கு தத்தங்களை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இயேசுவின் மேல் கட்டப்பட்ட வீடுகளாய் இருப்பதற்கு புனித ஆவியால் எங்களை கட்டி எழுப்பும். வெட்கப்படாமல், பதறாமல், விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை விட்டு விலகாத தேவன் என்ற விசுவாசத்துடனும் மன உறுதியுடனும் உமது பாதம் அமர்ந்து உம்மை துதிக்கவும் போற்றி புகழ்ந்து பாடவும் எங்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் தாரும். எங்களுக்கு எல்லாம் நீரே என்ற பரிபூரண விசுவாசத்துடன் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.